26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். இதுல ஒரு சின்ன ரிக்ரெட் இருக்கு எனக்கு. அந்த டைம்ல வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் நினைச்சது நான் பண்ணினது தான் கரெக்ட் அப்படின்னு. இப்போ எனக்கு ஹைண்ட்சைட்ல நினைச்சு பார்க்கும்போது நான் அப்படி டோட்டலா குவிட் பண்ணிருக்க கூடாது. நான் வந்து நிறைய அவள்கிட்டேருந்து நானே நிறைய கற்றுக்கிறேன். பிகாஸ் சில டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப யோசிச்சு எடுப்பா. சில டைம் வந்து சாந்தனவே எடுத்துக்கங்க, ஏதாவது அவன் வந்து பண்ணா உடனே நான் வந்து ஆஸ் அ மதர் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். அவள் வந்து அதை வந்து நீ இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு வேணும்னா நாட் டு பி ஸ்பெண்ட் த்ரிஃப்ட். தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாதுன்னு அதில் நான் கொஞ்சம் வீக் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஆரம்பத்தில் இப்போது ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு போகிறோம், வீட்டில் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம், இல்லைன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். எனக்காவது நீங்களும் கீக்கி மட்டும் தனியாக விட்டுட்டு போயிருக்கீங்களா மேம் பாய்ஸை? நாங்கள் ஆக்சுவலி ஷாப்பிங் போவோம், ஹஸ்பண்ட்ஸை கூட்டிகிட்டு போக மாட்டோம். ஏன்னா அப்புறம் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் ஐ ஃபீல் பர்சனலி அது கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் கம்மி ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் தான் எனக்கு தான் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக சாப்பாடாக இருக்கட்டும், சேவிங் மணியாக இருக்கட்டும், செம்ம டான்ஸராக இருக்கட்டும், சுப்ரீம்லி டேலண்டடாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்பெண்ட் த்ரிஃப்டாக இல்லாமல் சேவிங் மனப்பான்மை அதிகமாக இருக்கட்டும். ஐ திங்க் சாந்தனு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், ஒரு பக்கபலம் உங்களுடைய குடும்பத்துக்கு. அண்ட் என்னதான் ஒரு சேட்டை பண்ணாலும் somehow he keeps the family together. I think the whole family revolves around this little boy called Shantanu. ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே லைஃப்பில் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ ஸ்ட்ராங்லி அட்வொகேட். அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஒரு ஃபேமிலியில் வந்து அவங்க பணத்தை வச்சு தான் நம்ம இருக்கணும்னு இருக்காது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நீ எதுக்கு ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வரும். மேமோட கரியர் வந்து ஃபுல்லாக அப்படி போகிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, பாருங்க எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் ஜாலியாக செட்டில் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் மேம் நீங்கள் மிஸ் பண்ணீங்களா கரியர்னா? அதெல்லாம் ஒன்றுமே நடக்கவே இல்லை. எனக்கு எப்போ வரணும்னு தோணுச்சு நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு செம்ம ஜாலியாக இருக்காங்க. இந்த லிவ் லைஃப் குவீன் சைஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல மேம், அது உங்ககிட்ட தான். இப்போ வந்து அந்த க்ரௌன் மட்டும் தான் இல்லை, மற்ற எல்லா வகையிலையும் நீங்கள் குவீன் தான். பட் இதில் ஒரு சின்ன ரிக்ரெட் இருக்குது எனக்கு. அந்த டைமில் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் நினச்சது நான் பண்ணினது தான் கரெக்ட் அப்படின்னு. ஐ மீன் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் கரெக்ட் தான். பிகாஸ் அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஃபேமிலி அண்ட் சினிமா அண்ட் கரியர், ஃபேமிலி அண்ட் கரியர் ரெண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டுமே சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இன்றைக்கி டைமில் மேபி இட் இஸ் பாசிபிள். பட் நான் வந்து டோட்டலாக அப்போ குவிட் பண்ணேன். இப்போது எனக்கு ஹைண்ட்சைட்டில் நினச்சி பார்க்கும்போது நான் அப்படி டோட்டலாக குவிட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. டோட்டலாக குவிட் பண்ணும்போது ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப் மாதிரி ஆயிடுச்சு. நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் இந்த வே எல்லாரும் பண்ணுறது எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு, பெர்ஃபார்மன்ஸஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, த வே தி மேக் மூவிஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் டு கெட் பேக் இன் டு தட் க்ரூவ் அகேன் யூனோ. அதனால் அது டோட்டலாக அப்படி கட் ஆஃப் பண்ணாமல் மேபி ஒன்ஸ் இன் அ வைல் ஒன்று பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இப்போ எனக்கு தோன்றுது. இப்போ ஐ மீன் ஐ ஹவ் நெவர் செட் திஸ் பிஃபோர், பட் it's a thing that has been going on my mind, you know. But what I did was right. நான் பண்ணினது கரெக்ட் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த டயத்தில். பட் இட்ஸ் ஓகே, ஐ எம் ஹாப்பி வித் வாட். நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன், ஐ எம் டன். அண்ட் இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி வரத்துக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். பட் ஏதோ மேம் நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒரு பிரேக் அப்படின்ட்டு. மேபி 86, 80, 85, 86 ஒரு பிரேக் வந்திருக்கும். அண்ட் தென் யூ கேம் பேக் இன் early 2000s இல்லையா? 2010க்கு மேலே தான் வந்தேன். அது ஏற்றுக்கவே முடியல பாருங்க. 27 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஆதலால் காதல் செய்வின்னு ஒரு படம், சுஷீந்திரன் படம் பண்ணேன். அடுத்தது ஜில்லா பண்ணேன். மேம் இந்த மாமியார் அப்படின்ற ஒரு இடத்துல நிற்கிறீங்க இல்லைங்களா? கீகி இஸ் அடோரபிள். உங்களுக்கு வந்து கீகி கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஒரு மாமியாராக, உங்களுடைய மருமகள் கிட்ட, மருமகள் சொல்றதை விட நீங்க அதிகமாக மகளாக தான் உங்களை பார்த்துருக்கீங்க, அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? ஷீ இஸ் அ வெரி சிம்பிள் கேர்ளுங்க. ரொம்ப கிரவுண்டடாக இருப்பாள். நான் வந்து நிறைய அவள்கிட்டேருந்து நானே நிறைய கற்றுக்கிறேன். பிகாஸ் சில டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப யோசிச்சு எடுப்பா. அப்புறம் ஜஸ்ட் இப்போது சில டைம் வந்து சாந்தனவே எடுத்துக்கங்க, ஏதாவது அவன் வந்து பண்ணா உடனே நான் வந்து ஆஸ் அ மதர் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். அவள் வந்து அதை வந்து நீ இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நானும் லேட்டராக சொல்லுவேன். பட் எனக்கு உடனே சொல்ல வராது. எது இருந்தாலும் சரி சரி நல்லா இருக்கு அப்படின்னுடுவேன். அவள் ரொம்ப யோசிச்சு கரெக்டாக சொல்லுவேன். ரொம்ப தட் வே ஷி இஸ் வெரி கிரவுண்டட் அண்ட் ஷி மேக்ஸ் இஸ் ஆல் வெரி கிரவுண்டட் ஆல்சோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவள்கிட்ட அந்த இது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு வேணும்னா நாட் டு பி ஸ்பெண்ட் த்ரிஃப்ட். தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாதுன்னு அதில் நான் கொஞ்சம் வீக் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஆரம்பத்தில் இப்போ ஓரளவுக்கு கற்றுட்ருக்கேன் நான்.
பட் அவள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பா, இது தேவையா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நான் அவள்கிட்ட நிறைய கற்றுக்கிறேன். ஹர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ வர வர அவள் தான் எனக்கு கைடு எங்கே போகணுன்னாலும். ஹாப்பி ஃபேமிலியோட ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்னா எதுன்னு சொல்வீங்க மேம்? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு போகிறோம், வீட்டில் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம், இல்லைன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஐ ஃபீல் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் இன் தட். எனக்காவது நீங்களும் கீக்கி மட்டும் தனியாக விட்டுட்டு போயிருக்கீங்களா மேம் பாய்ஸை? நாங்கள் ஆக்சுவலி ஷாப்பிங் போவோம், ஹஸ்பண்ட்ஸை கூட்டிகிட்டு போக மாட்டோம். ஏன்னா அப்புறம் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நாங்கள் 2 பேரும் மட்டும் ஜாலியாக போவோம். உங்களுடைய ஹாப்பி ஃபேமிலிக்கு பின்னாடி இருக்கிற பல சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணி சமுதாயத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ரலைஸ் பண்ண முடியாது, பட் ஏதோ நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம குடும்பத்திலையும் நம்ம அதை அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக சமுதாயம் ஒரு சந்தோஷமான சமுதாயமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது மேம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7%க்கு குறைவாக தான் டிவோர்ஸ் கேசஸ் நடந்தது. ஆனால் இப்போ வந்து 7% தான் ஒன்றா வாழறாங்கன்ற அளவுக்கு நம்பர் மாறிக்கிட்டு வருது. டிவோர்ஸஸ் நடக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன? டிவோர்ஸ் வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் நடக்கிறது. ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் ஐ ஃபீல் பர்சனலி அது கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் கம்மி ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் தான் எனக்கு தான் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக ஒரு மேரேஜ் வில் நெவர் ஒர்க். கீக்கி நல்லா சமைப்பாங்களா மேம்? நாங்கள் 2 பேருமே அந்த விசப்பரிச்சிக்கு போகிறதில்ல, கிச்சனுக்குள்ளேயே போகிறதில்ல, சமையல் பண்ணுறதே கிடையாது. ஒன்ஸ் இன் வைல் அஃப்கோர்ஸ் லாக்டவுனில் ஏதாவது தேவைப்பட்டால் பண்ணுவோம். இன்னைக்கு அது ஏதாவது அவளுக்கு புதுசாக ஏதாவது டிஷ் வந்து தெரிஞ்சதுன்னா வந்து கண்டிப்பாக அது பண்ணலாம் அப்படின்பா. புட்டிங்லாம் அப்பப்போ புதுசாக எதாவது பண்ணுறேன் அப்படின்பா. ஸோ அதே மாதிரி தான் நானும் இன்னைக்காவது ஒரு நாள் தான் யூடியூப்பை பார்த்துட்டு இது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். இப்போது 2 பேரும் அந்த விஷயத்தில் வந்து ஒத்துமையாகவே போவோம். ரொம்ப ஃபுல் டைம் கிச்சன்லேயே போகிறதில்ல. நிறைய விஷயங்கள் அபவுட் ஹேவிங் அ ஹாப்பி ஃபேமிலி மட்டும் இல்லாமல் தன்னுடைய கெரியரை எப்போ வேணாலும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம், ரீஇக்னைட் பண்ணலாம், நம்மளுடைய பேஷனை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் அப்ஸை எந்த அளவுக்கு சந்தோஷமாக கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு சந்தோஷமாக அந்த டவுன்ஸையும் நம்ம சண்டை போட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சாப்பாடாக இருக்கட்டும், சேவிங் மணியாக இருக்கட்டும், செம்ம டான்ஸராக இருக்கட்டும், சுப்ரீம்லி டேலண்டடாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்பெண்ட் த்ரிஃப்டாக இல்லாமல் சேவிங் மனப்பான்மை அதிகமாக இருக்கட்டும். ஐ திங்க் சாந்தனு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், ஒரு பக்கபலம் உங்களுடைய குடும்பத்துக்கு. அண்ட் என்னதான் ஒரு சேட்டை பண்ணாலும் somehow he keeps the family together. I think the whole family revolves around this little boy called Shantanu. So here's wishing the whole family happiness always. மேம், மனிதிவா அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா பெண்மையை போற்ற ஒரு நிகழ்ச்சி, பெண்மையை கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சி. அந்த வகையில் பெண்மையை நீங்க ஏதாவது ஒரு விஷயத்து கூட ஒப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எந்த விஷயமாக இருக்கும்? ஃபார் இன்ஸ்டன்ஸ் சில பேர் வந்து அதை கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க பெண்மையை, ஒரு சில பேர் வந்து நிலவு கூட ஒப்பிடுவாங்க. பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் பெண்மையை எந்த ஒரு விஷயத்து கூட ஒப்பிடுவீங்க? ஃபஸ்ட்டு ஜென்டில்னஸ். ஒரு அழகாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா கண்டிப்பாக அது பெண்ணாக தான் இருக்க முடியும். அண்ட் ஸ்ட்ராங்காக சொன்னாலும் அது பெண்ணாக தான் இருக்க முடியும். ஸோ அவங்க கிட்ட தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. சாஃப்டஸ்ட் பர்சன் இஸ் அ உமன் அண்ட் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இஸ் அ உமன். சச் எ பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் அது. ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே லைஃப்பில் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ ஸ்ட்ராங்லி அட்வொகேட். அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க என்றைக்குமே கிவ் அப் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஒரு ஃபேமிலியில் வந்து அவங்க பணத்தை வச்சு தான் நம்ம இருக்கணும்னு இருக்காது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நீ எதுக்கு ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வரும். ஸோ அது மாதிரி இல்லாமல் அவங்க அது எப்போவுமே ஒரு டச்சில் வச்சுட்டு எப்போவுமே அவங்களுக்காக ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சியோடு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ஒரு பெண்ணுக்கு என்றைக்குமே நல்லது. நான் வந்து ஐ ஆல்வேஸ் advocate that all women should work and pursue their hobbies and ஏதாவது ஒரு கரியரில் ஏதாவது ஒன்று பர்சூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்க ஐடென்டிட்டி என்றைக்குமே அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இண்டஸ்ட்ரியில் நிறைய இடங்கள்ல நிறைய புத்தகங்களில் கூட பார்த்தீங்கன்னா காசிப்ஸ்லாம் நிறைய வரும் நிறைய பேரை பற்றி. ஆனால் உங்களை பற்றி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் படிச்சிருக்கோம். ஓகே, தட் ஐ ஹேவ் டு சே ஐம் பிளெஸ்ட். ஆனால் ஐ ஆல்வேஸ் பிலீவ் touch wood or whatever. நம்ம வந்து நம்ம பண்ணுறது நல்லது, நம்ம மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக அது நல்லதாக தான் வெளியில் வரும். ஸோ நம்ம மனசில் வேறு ஒன்று வச்சுட்டு நம்ம வெளியில் ஒன்று சொல்லும்போது அது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அது வெளியில் தெரிஞ்சிடும். நல்லது எதாவது நினச்சா அதை கண்டிப்பாக அதை சொல்லணும், அப்போ தான் மற்றவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் நான் தேவையில்லாத காசிப் எதுக்கு போகணுன்னு எப்போவுமே நான் அதை அவாய்ட் பண்ணிடுறது. மேம், நீங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பாம்பேயில் இல்லைங்களா? அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணுன்ற ஐடியாலஜி எங்கே ஆரம்பிச்சது? ஏன்னா உங்கள் கெரியர் ஒரு அளவுக்கு ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் தான். ஸோ அந்த கதையை சொல்லுங்கள், எங்கேருந்து முடிவு பண்ணி தமிழுக்கு வந்தீங்க? இல்லை, ஆக்சுவலாக
எனக்கு ஒரு பெரிய பிரேக் தமிழில் தான் ஸ்டார்ட் ஆகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது எனக்கு நான் பாம்பேயில் இருக்கிறதுனால அங்கே வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, அங்கே காலேஜ் போயிட்டு இருந்தேன், மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன், டான்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது ஆக்டிங்க்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட் ரோல், ஒரு சிஸ்டர் ரோல் அப்படின்னு ஸ்டார்ட் கிடச்சிது. ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் தான் எனக்கு ஆக்சுவலி கே பாலச்சந்தர் சார் வந்து இங்கே கூப்பிட்டு விட்டார். ஸோ இங்கே கூப்பிட்டு ஒரு கமல் சரோட ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வித் ஸோ மச் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அப்போவே பாலச்சந்தர் சார்னா எவ்ரிபடி நோஸ், அவர் கையால் குட்டு கிடச்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். டயலாக் டெஸ்ட்டு, டான்ஸ் டெஸ்ட், மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. டோட்டல் ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்து அப்புறம் ஓகேன்னு சொல்லி சைன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ஆன் cloud 9, கமல் சரோட எனக்கு பிரேக் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் வாஸ் நாட் டு பி. ஏதோ ஒரு அவருக்கு அந்த டைம் பார்த்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ த டேட்ஸ் காட் ஷிஃப்டட். அப்புறம் திருப்பி வேறு ஏதோ ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு. ஸோ 2-3 தடவை இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது டோட்டலி ஷெடியூல்ஸ் ஹேவாயராக போயிட்டே இருந்தது. தென் வெயிட் பண்ணி நியர்லி 2 years வெயிட் பண்ண வேண்டி வந்தது. ஃபர்ஸ்ட் படத்தில் எனக்கு கேரளா ஸ்டேட் அவார்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் there was no looking back. எனக்கு தமிழ் படத்துல பிரேக் வந்தது. கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் கண்டினியூஸா 4 years. I mean 4 years நீங்க சிம்பிளா சொல்றீங்க. ஆமா. பட் அந்த 4 yearsல வந்து almost 70+ films. Yeah. அப்படினா ஒரு வருஷத்துக்கு நீங்க பண்ணது வந்து approximately 20-25 films. இல்ல அப்ப கூட மேம் ஒரு வருஷத்துல 365 நாள், அது 25 நாள் நீங்க 25 படத்துக்கு கொடுத்தீங்கனாலும் எங்க உங்களுக்கு மற்ற விஷயங்களுக்குலாம் எப்போ டைம் கிடைச்சிருக்கும்? எல்லா படம் 25 நாள் இருக்காது. ஒரு படம் அதில் 40 நாளும் இருக்கும், ஒரு படம் வெறும் 10 நாளும் இருக்கும். ஸோ எல்லாமே ஃபுல்லாக ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டாக வராது இல்லை. ஸோ ஒரு சில இப்போ தங்கமகன் ரஜினி சாரோட பண்ணும்போது ஐ ஹேட் டு கிவ் ஆமாம் பல்க் டேட்ஸாக கொடுக்க வேண்டியிருந்தது. டார்லிங் வந்து 45 days பல்காக வேணும்னு கேட்டாங்க. பட் டார்லிங் அவர் 45 days ஏன் கேட்டாருன்னு உங்களுக்கு தெரியல மேம்? நான் ஃபுல்லாக ஒர்க் தான் பண்ணினேன், வேறு எதுவுமே செய்யல. என்ன மேம் டார்லிங் ஏதாவது ஸ்பார்க் ஆஃப் ஆச்சா? அதை ஒன்றும் ஸ்பார்க் ஆஃப் எல்லாம் ஆகல. என்ன மேம் நாங்கள் சரி வேற மாதிரி ஏதாவது எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். இல்லைங்களா? இல்லாதது அதான் நான் சொன்னேன், இல்லாதது எப்படி நீங்கள் எடுப்பீங்க? பட் டார்லிங்ல 45 days எடுத்துக்கிட்டாரு சார். ஆமாம் சார் கிட்ட தனியாக ஒரு நாள் இதை பற்றி பேசியே ஆகணும். பட் ஓவரால் மேம் அந்த 4 yearsல ஆல்மோஸ்ட் 65+ films. ஆக்சுவலி கணக்கு போட்டு பார்த்தாலே தலை சுத்துது. பட் அத்தனை நாட்கள் நீங்கள் கொடுத்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் கூட நான் பிரேக் எடுக்கல. எக்ஸப்ட் அந்த செகண்ட் சண்டே. அது கூட செகண்ட் சண்டே அவுட்டோர் எங்கேயா கூட்டிகிட்டு போயிடுவாங்க கேரளாவில். ஸோ அந்த செகண்ட் சண்டேயும் போச்சு. ஆமாம். பட் அதர்வைஸ் வித்வுட் அ பிரேக் ஒன்று மேம் நீங்கள் ஒரு பக்கம் ஆரம்பிச்சீங்க 4 years கண்டினியூஸாக ஃபிலிம்ஸ்லேயே இருக்கீங்க. அண்ட் தென் சடன்லி யூ டிசைட் நோ ஃபிலிம்ஸ் இல்லைங்களா? அப்பதான் உங்களுக்கு திருமணம் ஆகுது, நீங்க திருமணம் செய்றீங்க. அண்ட் தென் உடனே வந்து ஃபேமிலி சைடு அப்படின்னு நீங்க அடாப்டபிலிட்டி, உங்களுடைய பேஷனை திருப்பி ரிவைவ் பண்றீங்க. உங்களுக்கு ஃபேஷன்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, திருப்பியும் ஃபேஷன் கொண்டு வரீங்க. இந்த 80s உடைய அந்த ரீயூனியன்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கீங்க. திருப்பியும் திரைப்படங்கள்ல வரீங்க, திருப்பியும் வந்து சீரியல்ஸ்ல வரீங்க. விஜய் சாருக்கு அம்மாவா, ஐ மீன் எப்படி இத்தனை விஷயங்கள்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது மேம். இப்போ காலையில எழுந்து நான் காஃபி போட சொன்னாலே எனக்கு 2 நாள் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். அது இத்தனை விஷயங்கள் எப்படி ஜாகிள் பண்றீங்க? இப்போ நான் வந்து குவிட் பண்ண புதுசில் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பிகாஸ் நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். வெட்டிங் வந்து 7th of February 84ல் 4th of February வரைக்கும் நான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு ரெடியே ஆகலை நான். எல்லா படமும் நான் வந்து என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி முடிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தில் நான் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் வந்து 4th February விஜயவாகினி ஸ்டுடியோவில் நடக்கிறது. இப்போ சார் வந்தார் என்ன பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு. அன்னைக்கு அவங்க ப்ரொடியூசர் கூப்பிட்டுருந்தாரு, மாலைகளை எல்லாம் வாங்கி வச்சு அப்போவே நம்ம கேக்கெல்லாம் கட் பண்ணிலாம் பண்ணாங்க. அன்னைக்கு சடனாக அது வரைக்கும் எனக்கு நல்லா ஹாப்பியாக எல்லாரோட சிரிச்சு பேசிட்டு இருந்தது. திடீர்னு பேக்கப் சொல்லும்போது ஐயோ நாளே நான் ஒர்க் பண்ண மாட்டேனே அப்படின்னு. அது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை. நான் வந்து குவிட் பண்ணுவேன், நான் வந்து இனிமேல் ஒர்க் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி நான் பந்தாவை சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு பில்லர்லாம் கட்டி பிடிச்சி ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், அந்த சீனை தான் மேம் படையப்பால சிவாஜி சார் பண்ணாரு. அதுக்கப்புறம் தானே படையப்பா வந்தது. ஆமாம், அதான் சொல்கிறேன், அதை பார்த்து தான் எடுத்துருக்கேன். பட் 7ஆம் தேதி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மிஸ் பண்ணீங்களா மேம்? திருப்பி அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா 1 weekலயே சார் ஷூட்டிங் கிளம்பிட்டாரு. ஹனிமூன்லாம் போல 7 yearsக்கு அப்புறம் தான் போனோம். அது வேற விஷயம். அப்புறம் போனா அது பேர் ஹனிமூன் ஃபேமிலி. நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர்.